ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போனது பார்த்திங்கன்னா ஒரு காது ஊத்து விருந்துக்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நம்ம சர்ப்ரைஸாக கிடா விருந்து போட்டாங்க. ஸோ அந்த கிடா விருந்தில் தான் நம்ம கலந்துக்கிட்டோன்னு வைங்களேன். இது கோழிக்கறி, இது ஆட்டுக்கறி, இது குடல், இது குடல். கடை உனக்கு எதுவும் வைக்கல, கடை ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. தலவாழை இலையில் உங்களுக்கு வந்து ஆட்டில் இருக்கிற எல்லா பாகமும் வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. குடல், தலைக்கறியிலேருந்து ஆட்டுக்கறியிலேருந்து செமையாக இருந்ததுங்க. அதுவாக கோழி, மட்டன் பிரியாணி வேறு ஸ்பெஷலாக. இப்போ வந்து எல்லா பக்கம் பிரியாணியும் கிடா வீட்டு விருந்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருந்ததுங்களே. சீரக சம்பா நம்ம ஊர் சைடு உள்ள அந்த சீரக சம்பா ரைஸ் தான் பார்க்கவே செமையாக இருக்குல்ல. யூஸ்வலாக நம்ம சென்னை பிரியாணிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வைங்களேன். நல்லா இருந்தது. அந்த மட்டன்லாம் பாருங்கள், அடேங்கப்பா, சுட 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 செம ஆவி பறக்க செம டேஸ்ட்னு வைங்களேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது சும்மா நம்ம ஊர் சைடு எப்படி விருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வைங்களேன். வாழையிலையில் போட்டு சாப்பிடும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட் விருந்து சாப்பிட்றது எவ்வளோ காசு கொடுத்தாலும் எங்கேயுமே கிடைக்காது வைங்களேன். ஸோ அதனால் இந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா மறக்காமல் போய் நீங்களும் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பிரியாணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து குழம்புலேயே வந்து ஆட்டு குழம்பு இருக்குது, அதுவாக தனியாக நாட்டுக்கோழி குழம்பும் இருக்குது. ஸோ வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு ஜாமலாக என்ஜாய் பண்ணுவோம். மீண்டும் ஒரு வீடியோவில் திரும்பியும் சந்திப்போம். பெரியோர், இணையோர், இளையோர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.